ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். கர்த்தர் தாமே நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இவருடைய ஆசீர்வாதத்தின்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே வல்லவாய் தேவி தம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். அவருடைய சமூகத்தை காத்திருக்கிறவருடைய பிள்ளைகள் தம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய திவசத்தை கேட்கும்படியாயிற்று. இயேசுவின் நாமத்தினால் பிதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த மாதம் 5வது மாதம் இல்லையா, 4 மாதங்களை முடித்து 5வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு தயவு செய்திருக்கிறார் இல்லையா. ஒவ்வொரு நாட்களும் போகிறது எப்படி இருக்குது, நமக்கு எப்படி இருக்குது? கூலிக்காரன் வேலைக்காரன் தன் கூலியை வாஞ்சிக்கிறது போல இருக்கு இல்லையா. அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம பலன் அடைகிறதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தராலே பலன் அடைந்தவர்களாக காணப்படுகிறது. அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் ஆதாயம் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் நாம் சரீரத்துக்கு வந்து ஆயத்தப்படுத்தப்படுது, ஆதாயமாக்கிக் கொள்கிறது சரீரத்தோடு போய்விடும் இல்லை. அப்படித்தானே நம்முடைய சரீரம் நம்ம விட்டு போகும்போது என்ன ஆகிடும், அதோட சரீரத்துக்கு சேர்த்ததெல்லாம் போயிடும் இல்லையா. நல்ல ஆரோக்கியம், நல்ல வனப்பான முகம் இல்லையா, வசீகரமான தோற்றம் இல்லையா, நல்ல உயர்வான ஒரு சரீரம். அதில் பெருமை நிறைய பேருக்கு இருக்குது. என்னமோ அவங்களே உண்டாக்கிட்ட மாதிரி இல்லை. நான் நல்ல ஹைட் ஆகிறேன். யாருக்கா ஹைட் தானே உண்டாக்க முடியுமா? யாராலும் கலர் தானே உண்டாக்க முடியுமா? பெயிண்ட் போட்டாச்சா கூட முடிஞ்சிடும் இல்லை. இன்னும் தானே. ஆனால் என்னமோ நல்ல வளர்த்தியாக இருந்துட்டாலோ நல்ல கலையாக இருந்துட்டாலோ இல்லையா, தனக்குத்தானே உண்டு பண்ணி கொண்டது போல நான் எல்லாரோட வளர்த்திங்க இல்லையா. அப்படித்தானே ஏதாவது மனுஷன் தனக்குத்தானே செய்து கொண்டான்னு சொல்ல முடியுமா? ஒன்று கூட முடியாது. ஆமாம், படித்து பாஸ் பண்ணுறது கூட அப்படித்தான். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். என் கூட படிக்கும்போது என் பக்கத்தில் ஒரு பிராமின் பேர் இருந்தான். என் கிளாஸ் தான் படித்தேன். என்னோட ஒரே பெரியவர். ஆனால் ரொம்ப நல்லா படிப்போம். படிக்கும்போது எம்பிபிஎஸ் தான் சொல்லுவேன். 9th படிக்கும்போது எம்பிபிஎஸ் தான். அது நல்லா படிப்பான்றது உண்மை தான். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு சாதாரணமாக தான் தெரியும். பக்கத்து விட்டு தானே எனக்கு சாதாரணமாக தான் தெரியும் இல்லை. பாருங்க, அவள் கட்டாயம் எம்பிபிஎஸ் தான் படிப்பானுங்க. எல்லாரும் இதே கேம்பஸுக்கு நான் டாக்டராக வருவேன்னு சொல்லுவேன். இபி கேம்புக்கு நான் டாக்டராக வருவேன்னு சொல்லுவேன் இல்லையா. கடைசியில் 360 மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். நான் 370 மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். அப்போல்லாம் 600லாம் 600லாம் போக முடியாது, 500லாம் போகவே முடியும். நடக்கவே நடக்காது. 60 தாண்டதே பெரிய கஷ்டம். அதனால் ஸ்காலர்ஷிப் எப்படி தெரியுமா, 60 மார்க்ஸ் எல்லாத்தையும் வாங்கி தான் ஸ்காலர்ஷிப் உண்டு. அப்போ 60 இப்போ 95க்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. நிறைய பேர் 95 இருக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு பாஸ் பண்ண 360 மார்க் வாங்கி நான் 3 மாதம் லீவில் இருந்தேன். எப்போ? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் லீவு. ஏப்ரல் மாதம் நேராக எக்ஸாம் போனேன். ஸ்கூலுக்கு வரவேண்டாங்க. ஏன்னா இந்த அம்மா பார்த்து சொல்லுவாங்க, ஸ்மால் பாக்ஸ் அது வந்துச்சு. ரொம்ப மோசமாக இருக்கு, வர வேண்டாம், நீ வீட்டிலே இரு, அட்டனன்ஸ் நாங்கள் போட்டுருவோம், நேராக வந்து எழுதிக்கிட்டாங்க. இப்படி நேராக எக்ஸாம் வந்து எழுதிக்கணும். நான் எவ்வளோ விளையாட்டு பிள்ளைனாக்கா, எக்ஸாம் முதல் நாள் அன்றைக்கி போகும்போது என்ன எடுத்து போல சொல்லி பார்க்கல, என்ன எடுத்து போயிருக்க மாட்டாங்க. ஆட்டிக்கிட்டா இல்லை ஆட்டிட்டு எடுத்துக்கிட்டேன். பரிசெட் எடுத்து போல இல்லை. பேனா பென்சில் ஸ்கேல் ஒன்றும் கிடையாது. புஸ்தகம் மட்டும் எடுத்துக்கிச்சு. வெறும் புஸ்தகம் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனேன். புஸ்தகமும் பேடும் மாதிரி பேட் எடுத்துக்கிட்டேன், புஸ்தகம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் பேனா எடுக்கணும், பென்சில் எடுக்கணும், ஒன்றும் மறந்துட்டேன். அது ஆட்டத்தில் ஸ்கூலுக்கு போனால் முதல் நாள் 4 மாதம் போட்டு ஏறக்குறையா ஒரே சந்தோஷமாக போனோம் இல்லையா. அங்கே போய் படித்து விளையாடிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிட்டு அப்புறம் கை வந்தேன், செப்பலாண்டா அப்படின்னு எல்லாம் எனக்கு பென்சில் எடா அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், 2 பேனா கொண்டுருவான், 2 பென்சில் கொண்டுருவான், எல்லாம் கொண்டுருவான்ல. அவன்கிட்ட ஒரு பேனா கொடுறா, ஒரு பென்சில் கொடுறா, பட் அது ஸ்கேல் வாங்கிக்கிட்டா, ஒருத்தர் ஃபுல் ஸ்கேல் வச்சுக்கல, அடிக்கடி ஸ்கேல் கூட எனக்கு அவனை வாங்கி முதல் டெஸ்ட் அப்படியே இருந்தது. நல்லா பார்த்து யாருடைய தயவு, கற்றுக்கு அவ்வளோ தூரம் கேர்லெஸ்ஸாக போனால் கூட கரெக்டாக எழுதி நல்லா பாஸ் பண்ணுறாங்க இல்லையா. அது தெய்வத்தை விட எங்கள் அம்மா அப்படி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. எங்கள் அம்மா அப்படியே அவன் ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. வா நேரமாக ஜோம் பண்ணுவாங்க. பாருங்கள், கர்த்தர் தயவாய் பாஸ் பண்ணிட்டு நம்முடைய ஜீவித்தை எது உண்டானாலும் கர்த்தராக இல்லாமல் ஒன்று உண்டாவதில்லை இல்லையா. ஆனால் அப்படின்னால ஒருவரும் நம்மில் நாமே நம்முடைய விசுவாசத்தை குறித்தும் கூட மேம்பட முடியும். விசுவாசத்தை தூக்குறவர் யார்? விசுவாசத்தை தூக்குறவர் யார்? இயேசு. விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற
இயேசுவை குறித்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். இதுதான் நம்முடைய வேலை. எப்படி? நம்ம பிரயாசப்பட்டு வேகமெல்லாம் ஓட வேண்டாம், பொறுமையோடு ஓடினால் போதும். எதை நோக்கணும்? நம்ம நியமிக்கப்பட்ட, அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் பார்க்கக்கூடாது. இவர் நியமிக்கப்பட்ட ஓட்டம் இருக்கும், எனக்கு வேற இருக்கும். ஆனால் யாரை நோக்கி ஓடும்? எல்லாரும் எல்லாம் நியமிக்கப்பட்ட பாதைகள் இருக்கும். எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட பாதைகள் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் யார் நோக்கி ஓடுவார்கள்? எல்லாரும் அதே இயேசு நோக்கித்தான் ஓடுவார்கள். ஏனென்றால் பலவித சுபாவங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். பலருக்கு விதவிதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்போ என்ன போல ஒருத்தர் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் இல்லையா? அம்மா குடும்பத்திலையும் பக்தி உள்ளவர்கள், அப்பா குடும்பத்திலையும் பக்தி உள்ளவர்கள், அப்படி இருக்கலாம். அப்போ எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? தேவனை அறியாத இருந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு வித்தியாசமா இருக்கலாம். அதனால ஒருவருடைய பாதையை, நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம கம்பேர் பண்ணவே கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அவளை அறிவார். ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் கர்த்தர் அறிவார். அவர்கள் இருக்கிற ஆவிக்குரிய ஸ்திதி என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனபடினால் அதற்கேற்ற நடத்துவார். அதை கம்பேர் பண்ணவோ, பொறாமப்படவோ, இல்லை கேவலப்படுத்தவோ எவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் அறிவார். அறிந்திருக்கிறவர் அவரே நடத்துகிறார். இல்லாமல் ஒருவரும் தன்னை திறமையால் ஓடுவதில்லை. ஆனா ஒப்பு கொடுக்கிறவனை கர்த்தர் நடத்துவார். யார் ஒப்பு கொடுத்திருக்கிறானோ அவனை கர்த்தர் நடத்துவார். அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு சபை வித்தியாசமானது. வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40. Hebrews 11 chapter 39 and 48 verses. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய போனார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சிகள் பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நன்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த எழுத்துக்கொண்டாச்சுமா. விசேஷித்த அப்படியே எழுத்துக்கொண்டு தெரியாது. விசேஷித்தன்னு அப்படியே வாசிக்கலாம். விசேஷித்த நல்ல வாசிக்கலாம். விசேஷித்த நன்மையான தொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாத்தீங்க, நியமித்திருந்தார். இதுல முக்கியமான விஷயம் என்ன? நியமித்திருந்தார். எப்படியா? பழைய ஏற்பாட்டு நாட்களை குறித்து பேசும்போது இவர் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் இல்லையா? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். யாரு? அவர்கள். விசுவாசம் என்றால் என்ன அர்த்தம்? உண்மை. தங்களுடைய மிகுந்த உண்மையினாலே நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நல்ல சாட்சி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இவர்களோ என்ன பண்ணல? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்னது? உங்களுக்கு இளைப்பாறுதல் தேசத்தை தருவேன் தான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் சொல்லப்பட்டது இல்லையா? அவர்கள் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தார்கள் இல்லையா? ஆனால் அவரெல்லாம் என்ன பண்ண? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அப்படின்னா கானான் தேசத்தை சுதந்திரிக்காம போனாங்களா? சுதந்திரிச்சாங்களா இல்லையா? இல்லையா? அப்பயும் அடையாமற் போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடையாமற் போனாலும் போட்டிருக்குது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தெளிவா சொல்லுங்க. நீங்கள் புறப்பட்டு வாங்க, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், அங்கே உங்களை நான் இளைப்பாற பண்ணுவேன். என்ன சொன்னாரு? இளைப்பாற பண்ணுவேன். இளைப்பாறினாங்களா? இளைப்பாறினாங்களா? இளைப்பாறவே இல்லை. ஏன்? அவங்க சொல்லப்பட்ட சொந்த தேசம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, சொந்த தேசம் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் அங்கே அவர்கள் இளைப்பாறுதலாய் காணப்படவில்லை. ஏனென்றால் இவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. பிரயாணப்படும் போது கர்த்தர் கூட இருந்தார். அவர்களுக்கு வழிநடுக அவர் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் சகாயம் செய்து அவளை கொண்டு வந்து சேர்த்தார். வருகிற வழியிலே காணப்பட்ட யுத்தங்களிலே ஜெயிக்க கூட நின்றார் இல்லையா? அப்படி போலவே யோர்தானை கடக்க செய்தார், எரிகோவை கடக்க செய்தார், சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தார். பல யுத்தங்களிலே அவளுக்கு துணை நின்றார். கடைசி எங்க வந்தாங்க? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தாரு. யோர்தானை தாண்டோன்னு என்ன வந்துடும்? கானான் தேசம் வந்துடும். வந்துட்டு இல்ல வந்தாச்சு. ஆனால் சொந்த தேசம் கிடைத்தாயிற்று. ஆனா என்ன இல்ல?
இளைப்பாறுதல் வரவில்லை. என்ன வரல? இளைப்பாறுதல் வரவில்லை. ஏன்? அங்க போய் அவங்க மற்ற ஜனங்களை அந்நிய ஜனங்களை பின்பற்றி இவர்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கவில்லை, இவர்கள் விசுவாசிகளா இருக்கவில்லை. எப்படி இருக்கல? கர்த்தருக்கு உண்மையா இருப்பதா விசுவாசம். விசுவாசம்னா கர்த்தர் கொடுப்பார் அப்படி நம்புறதல்ல விசுவாசம். எது விசுவாசம்? கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் இப்படி நடத்துவார், எனக்கு இதை செய்வார் அதை செய்வார் என்றல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது நான் அவருக்கு உண்மையா இருப்பேன் என்கிறதா விசுவாசம். அநேக இடங்கள்ல விசுவாசம் என்ற வார்த்தை உண்மையை குறிப்பிடுமே இல்லாமல் நம்பிக்கை குறிப்பிடப்படுவதில்லை. நம்பிக்கை குறித்து பேசுவதல்ல. எப்படி? விசுவாசத்தை அடையாமற் போனார், விசுவாசத்தினாலே இளைப்பாறுதல் அடையாமற் போனார்கள். எப்படி பிரயாசப்பட்டாங்க? தங்கள் சர்வபிரகாரமாக பிரமாணத்தின்படி பிரயாசப்பட்டார்கள். எப்படி? அவர்கள் போதிக்கப்பட்ட பிரமாணத்தின்படி தான் ஜீவித்தார்கள். அவருக்கு என்ன தெரியாது? உங்களுக்கு என்ன தெரியாது? கர்த்தருடைய கிருபையை பற்றியும் இல்லையா, அவரை சார்ந்து கொள்வதை பற்றியும் அவருக்கு ஒப்பு கொடுப்பதை பற்றியும் தெரியாது உங்களுக்கு இல்லையா. அப்போ அவங்க எப்படி பிரயாசப்பட்டாங்க? எப்படி பிரயாசப்பட்டாங்க? மாம்சத்தினாலே பிரயாசப்பட்டார்கள் இல்லையா. என்ன பண்ணா? பலி செலுத்துவாங்க. என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. ஆனா அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்வாங்க. பலி செலுத்துவாங்க, அவரை பாவம் செய்வாங்க. வாரம் வாரம் உபவாசம் இருப்பாங்க. எல்லா நேரமும் கூட இருக்க மாட்டாங்க. உபவாசம் என்ன? எப்போ தேவனோடு தான் உபவாசம். நம்ம சோறு சாடாமக்கு தான் உபவாசம் வச்சுட்டு இருக்கோம். எப்படி? வெள்ளிக்கிழமையானா நான் உபவாசம் கரெக்டாக எடுத்துருக்கோம். ஒரு வாரம் கூட தவறாது. எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கும். ஏன் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்குது? முன்னால் உபவாசம் எடுத்தான், பிறகு அங்கே எடுத்தான். இந்துக்கள் உபவாசம் எப்போ எடுத்தான்? எப்போ எடுத்தான்? வெள்ளிக்கிழமை விரதம் தான். என்னது? வெள்ளிக்கிழமை தான் விரதம் இல்லையா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறான்? கிறிஸ்டின் ஆகிட்டு என்ன பண்ணுறான்? இப்போ உபவாசம் எடுக்கிறான். ஆனால் உபவாசம் அது இல்லை. உபவாசம் என்னது? சொந்த வேலைகள் எல்லாம் தள்ளி கர்த்தரோடு இருக்கும்படிக்கு ஒரு நாளை நியமித்துக் கொள்வது. ஆனால் பசுத்தாவி நமக்குள்ளே தங்கி இருக்க நாம் ஏன் அவரோட தங்கி இருக்கும்படி உபவாசம் இருக்கணும்? அப்போ எல்லா நேரத்திலும் நம்முடைய ஆவியா இருக்கிற அவரோடு கூட நம்ம இசைந்து இருக்கிறது தான் உபவாசம். அப்ப எப்பெல்லாம் எத்தனை நாள் உபவாசம் இருக்கணும்? 360 நாள் உபவாசம் இருக்கணும். எத்தனை நாள்? அப்ப பாருங்க, ஆவியினால் உண்டான பிரமாணம் பூர்ணமா இருக்கும். அது அளவுக்குட்பட்டதா இருக்குது. ஆவிக்கு அளவு இருக்கா? ஆவி என்றால் என்ன? அளவுக்குட்பட்டதுதான் ஆவி இல்லையா. மற்றெல்லாம் யூனிட் இருக்கும், அலகுகள். தமிழ் என்ன வார்த்தை சொல்றோம்? அலகுகள், அளவு இல்லையா. அலகுகள் உண்டு. இது என்ன அலகு அப்படின்னாக்கா மெட்ரிக் சிஸ்டம் ஒன்று இருக்கு, இன்னொன்னு இருக்கு பிரிட்டிஷ் சிஸ்டம் ஒன்று இருக்கு இல்லையா. எஸ்பிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் இல்லையா. 2 சிஸ்டம் இருக்கு இல்லையா. ஆனா எதுக்கு வரும்? பௌதிகத்துல தான் வரும் இல்லையா. எதுல வரும்? பௌதிகத்துல. ஆனா ஆவியில என்ன கொடுக்க முடியுமா? அளவு கொடுக்க முடியாது. அப்படியானால் ஆவின்படி ஜீவிக்கிறவன் ஒரு நாள் மாத்திரம் உபவாசம் இருப்பதில்லை, அவன் 365 நாளும் கர்த்தரோடு கூட இருக்கிறான். அமிதமாய் இருக்கும்படிக்கு தேவ ஆவியை நமக்கு கட்டளையிட்டார். அப்போ நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறது யார்? நமக்குள்ளே இருந்து தங்கி வாசமா இருக்கிறார். அப்படித்தானே போட்டிருக்கு. வாசிக்க கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? பாத்தீங்களா எப்படி இருக்கிறாரா? நமக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவி தங்கி இருக்கிறார். அவர் தங்கி இருந்தா நம்ம கிரியை செய்ய முடியுமா? அவர் நம்மளுக்கு பெரியவரா இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசமா இருக்க நாம் அவரை காட்டிலும் தனியா ஒரு ஆலோசனை செய்து வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றோம்? அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறோம். ஏனென்றால் அவர் வந்து போகிறவர் இல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த யாரு? பிரதான ஆசாரியர் இவரிடத்துல ஆவியானவர் வருவார், அவர் மூலமாய் பேசுவார், நடத்துவார், திரும்ப அவர் போய்விடுவார். இப்போ ஆசாரியன் வேலை இருக்குமா? இல்ல. அந்த நேரத்தில் யார் வருவார்? ஆவியானவர் வந்து அவர்களுக்குள்ளே வந்து பேசுவார், நடத்துவார், போயிடுவார் இல்லையா. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நாம் எல்லோரும் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறபடினால் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறபடினால் ஆலயமா இருக்கிறோம் இல்லையா.
அவர் தங்கி இருக்கு அப்படின்னா நாம் ஆசாரியரா இருக்கிறோம். அன்றைக்கு ஆசாரிய இடத்துல யாரு ஆவியானவர் வருவார், பேசுவார். அப்ப யார் வருது? ஆசாரியர். ஆசாரியர் இடத்துல அந்த அபிஷேகம் உண்டு. அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இறங்கி வருவார், வந்து அவர்களை கொண்டு பேசுவார். ஆனால் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஆவியானவர் தங்கி வாசமா இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் கேட்கிற பழக்கம் வச்சிருக்கீங்க? அப்போ எப்படி கேட்கிற பழக்கம் இருக்கும்? என் இருதயத்தை தேவனை நோக்கி இருந்தால் மாத்திரமே பரிசுத்த என்னோடு பரிசுத்தாவியானவர் என்னோடு பேசுவார். அப்போ அவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்றால், நான் அவனோடு பேசுறார் என்றால் நான் யார்? நான் ஆசாரியனா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? ஆசாரியா இருக்கிறேன் இல்லையா? எவ்வளவு பெரிய விசேஷம் இல்லையா? நாம் ஆசாரியரா இருந்தால் நமக்கு யார் போதிப்பான்? நாம் ஆசாரியரா இருந்தால் நமக்கு யார் போதிப்பா? அவரே போதிப்பார். நமக்கு ஆசாரியர் வேணுமா? இன்னொரு ஆசிரியர் வேணுமா? நீங்கள் சரியாய் செவி கொடுக்காதபடினாலும் அல்லது செவி கொடுத்தும் அதை விசுவாசிக்க மறுப்பதினாலும் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தும்படி ஆவியா இருக்கிற ஒரு ஊழியக்காரனை கொண்டு அதை உறுதிப்படுத்துகிறார். இல்லாமல் உங்களுக்கு ஆவியானவர் புதிதாக உங்களுக்கு பேசுவதில்லை. ஏனென்றால் இதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஊழியக்காரனை பெரிய நினைச்சுக்காதீங்க. நம்முடைய அவிசுவாச நிமித்தமாக நாம் சரிவர அவரோடு ஐக்கியம் கொள்ளாதிருக்க நிமித்தமாக உங்களை எவ்விதத்தாயிரம் சந்திக்கும்படி கர்த்தர் விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களோடு பேசினாரே, அந்த வார்த்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படி ஆவியானவராகிய கர்த்தர் என் மூலமாக உங்களோடு பேசுகிறார். ஏற்கனவே உங்களோடு பேசின காரியங்களை மாத்திரமே ஊழியர் மூலமாக பேசுவார். ஏன் மட்டும் பேசுறாரு? அப்படி நான் சரியா நம்பல, அதை நான் விசுவாசிக்கல, இல்ல நான் செவி கொடுக்கல, இல்ல ஆவியானோட ஐக்கியமா இருக்கவில்லை. ஆனபடினால ஆவியானவர் தாம் தீர்மானித்த காரியத்தை ஊழியக்காரர் மூலமாகிலும் தெரிவித்து விடலாம் என்பதற்காக சபைக்கு கொண்டு வர வைத்து அங்கே தம்முடைய ஊழியக்காரர் நிற்க வைத்து உங்களோட பேசின வார்த்தைகளை, உங்களோட பேச சித்தமா இருந்த வார்த்தைகளை நீங்க கேட்க மறுத்த காரியங்களை ஊழியரை கொண்டு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அதை? நான் அடிக்கடி அனுபவிப்பேன் சபையில இருக்கும்போது. இப்போ கூட உண்டு எனக்கு. நான் உங்களுக்கு பேசும்போது எனக்கும் வந்துட்டு இருந்தேன் சத்தம் இல்லையா? பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற அப்படின்னா நாமே ஆசாரியர்களா இருக்கிறோம் இல்லையா? இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆசாரியர் தேவைப்பட வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கிறதும் இல்லை, உங்களுடைய இருதயம் அவருக்கு நேராக இருக்கிறதும் இல்லை. அடுத்தபடி அவர்களோடு பேசினால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க மனத்தாழ்மை இல்லை. நீங்க என்ன சொல்லுவாங்க? நானும் அப்படி ஒன்றும் பசுத்தவாட்டி இல்லை, அப்படின்னு நான் பசுத்தவான் இல்லை, நீங்க எல்லாம் வேணா பசுத்தவான் போங்க, எங்களுக்கு வேணா இல்லை, அப்படி சொல்லுறது கர்த்தரை மறுதலிப்பதா இருக்கும். ஆமா, கர்த்தரோட பேசுறேன்னா உடனே கர்த்தரை வார்த்தையா இருந்தா அப்படியே ஏற்றுக்கொள்ள வேணும். நான் ஒன்று ரொம்ப மனத்தாழ்மையா சொல்றது, நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் மகா பசுத்தவன்லாம் கிடையாது, ஆவியனவங்கிட்ட பேசுறதும் கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி சொல்லிக் கொள்வதும் கிடையாது. அதுல ஒரு பக்கம் கிண்டல் இருக்கும், ஒரு பக்கம் என்ன இருக்கும்? அவிசுவாசம் இல்லையா? ஆனால் தேவனோடு பேசும்படிதான் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசமா இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. நமக்கு அந்த ஸ்லாக்கியம் இருக்கு. வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே அப்படியே வாசிக்கணும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமென். And from Jesus Christ, who is faithful witness, and the first begotten of the dead, and the prince of the kings of the earth, unto him that loved us, and washed us from our sins in his own blood, and hath made us kings and priests unto God, hath made us kings and priests, unto God and his Father. To his be glory and dominion forever and ever. Amen. பாருங்க, தமது இரத்தத்தினாலே. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு விசுவாசி சுத்திகரிக்கப்பட்டது ஆட்டுக்கடாக்கள் இல்லையா, வெள்ளாட்டு கடாக்கள், ஆட்டுக்கடாக்கள் இல்லையா, காளை இளங்காளைகள், இவருடைய ரத்தத்தினாலே சுத்தமாக்கப்பட்டார்கள் இல்லையா?
அதனால பலன் உண்டா இல்ல, அடுத்த காலையை பார்த்து உட்காந்துருப்பான். ஏற்கனவே இந்த பலி செலுத்தி முடிச்ச உடனே அடுத்த வருஷத்துக்கு பலி செலுத்துறதுக்கு இன்னொரு காலை ரெடி பண்ணிட்டு இருப்பான். எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு காலையை பண்ணணும் இல்லையா, கொண்டு வச்சிருப்பான். ஆனால் இன்றைக்கு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தினாலே அல்ல, தமது ரத்தத்தினாலே. யாருக்கு? நமக்கு. எப்படி? ஒரே தரம் பலியானார். எப்படி? ஒரே தரம் பலியானார். ஏன்? அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். மாடு ஒப்பு கொடுத்தா? இந்த வெள்ளாட்டு கடை ஒப்பு கொடுத்தா? இளங்காலை ஒப்பு கொடுக்கல, வெள்ளாட்டு கடை ஒப்பு கொடுக்கல. ஏன் சொன்னா இந்த ஆடு சிந்தப்படுகிற ரத்தம் என்ன நிமித்தமா சிந்தப்படுது ஒத்துக்கிட்டான். அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆனா ஏற்றுக்கொண்டாரா? இல்ல. பலி இல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன்னு சொன்னாரா? அப்ப என்ன அர்த்தம்? பலி செலுத்துகிற போது அந்த பலி நிமித்தமாக நான் இறக்கப்பட்டிருக்கணும். என் நிமித்தமா இந்த ஆடு பலியாகிறது என்று என் பாவத்தின் நிமித்தம் துக்கம் உண்டாகி இவ்விதமான பலி இன்னொரு முறை ஏற்படாதபடிக்கு நான் ஜீவிதத்தை காத்துக்கொள் என்று சொல்கிறவனுக்கு அன்றே மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு இல்ல, அன்றைக்கே மன்னிப்பு உண்டாயிருக்கும். ஆனால் அவர்கள் இரக்கமில்லாதபடி ஆடுகளையும் மாடுகளையும் திரும்ப திரும்ப பலிசுத்தர்களாய் காணப்பட்டார்கள். ஆனபடினால அந்த பலி அவர்களை பூர்ணமாக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தாமே முன் வந்து, எப்படி? தாமே முன் வந்து நம்முடைய பாவங்களுக்காக பாவமில்லாத அவர் பலியானார். அப்பொழுது நாம் மெய்யாவே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த பலியை ஏற்றுக்கொண்டது நாம ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? எப்படி ஏற்றுக்கொண்டோம்? இவருடைய பாடுகள் எனக்காக ஏற்படுத்தப்பட்டது, இந்த பாடுகள் எனக்கு நியமிக்கப்பட்டிருந்தது, இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனாலோ கர்த்தரின் மேல் பட்சமா இருந்து நான் இந்த பாடலுக்கு ஆளாகாதபடி, கிறிஸ்துடைய பாடல் எது பிரதானமா பாடு? கிறிஸ்துடைய பாடுகளிலே மிக பிரதானமான பாடு எது? அவர் மரித்தார். எப்படி? அவர் மரித்தார். மரணத்துக்கு பாத்திரவனா இல்லாத இருந்தும் கூட மரித்தார். எப்படி மரித்தார்? எப்படி மரித்தார்? பிதா விட்டு விலகி போனார். பிதா விட்டு பிரிக்கத்தக்கதாக பாவத்தை ஏற்றுக்கொண்டார். என் பாவத்தினாலே நான் தேவனுக்கு என்றென்றுமாய் பிரிந்திருக்கத்தக்கவனாகிய நான் அவிதமாய் மரணத்தை சந்திக்காதபடி, நான் மீட்கப்படும்படியாக இனிய மரணத்தை சந்திக்க கூடாதபடி அவர் மரணமாகிய பிதா விட்டு பிரிந்து மரணத்தை செய்தார். சரீரத்துல மரணம் இல்ல, அவர் பாடுபட்ட மரணம் எது தெரியுமா? சர்வ மரணம் இல்ல. எல்லாருக்கும் சர்வ மரணம் இருக்குது இல்லையா? அந்த சிலுவையில மறிக்கப்பட்ட 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க தான் சர்வ மரணம். அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரீரத்தை பாடுபட்டார், மரித்தார்கள். இயேசும் அவிதமாகவே சரீரத்தை பாடுபட்டார், மரித்தார். அது எந்த விதமான காரியமும் கிடையாது. ஆனால் அவர் பிதா விட்டு நீங்கத்தக்கதாக பாவம் பார்க்கக்கூடாத தேவன் என்ன பண்ணார்? அவரை விட்டு தம் முகத்தை திருப்பினார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துக்கு என்ன சம்பவித்தது? மரணம் சம்பவித்தது. இதை குறித்து இயேசு என்ன சொன்னாரு? பிதாவே இல்ல, பிதாவே இந்த பாத்திரம் என்று நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லை என்றால் ஆகிலும் உம்முடைய சித்தமே செய்யப்பட கடவுது என்று சொன்னார். எந்த பாத்திரம்? இந்த தேவனை விட்டு பிரிந்திருக்கத்தக்கதான ஒரு பிரிவு எனக்கு வராதிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆனாலும் தம்முடைய சித்தம் அதுவா இருக்கு அப்படின்னா அதே கூட நிறைவேறட்டும் என்று சொன்னார். அந்தபடி அவர் சந்தித்த மரணம் நான் அந்த மரணத்தை சந்திக்க கூடாதபடிக்கு அவர் அந்த மரணத்தை சந்தித்தார். எந்த மரணம்? பிதாவை விட்டு என்றைக்குமா பிரிந்திருக்கத்தக்க மரணம் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே சம்பவிக்காதபடிக்கு அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சர்வ மரணம் எல்லாருக்கும் உண்டு. மரித்தார், நம்ம மரிப்பா இல்லையா? மரித்திருக்காங்களா இல்லையா? ஏற்கனவே இல்லையா? அது மரணம் அல்ல, அது இயற்கையில் நியமிக்கப்பட்டதுதான். எந்த வயதிலும் வரலாம், எந்த ரூபத்திலும் வரலாம், எந்த வயதிலும் வரலாம், எந்த ரூபத்தில எந்த வடிவத்திலும் வரலாம் இல்லையா? எந்த நாட்களிலும் வரலாம். ஸ்தேவான் 7 வயதிலே மரித்தான். ஸ்தேவான் 7 வயதிலே மரித்தான். அப்படித்தானே? பேதுரு வயதாய் மரித்தான் இல்லையா? அது மரணம் ஒரு காரியம் இல்ல. எவ்விதமா மரித்தோம் அதுவும் காரியம் இல்லை. எவ்விதமா மருத்துவம் காரியம் இல்லை. ஆனால் என் ஆத்மா கர்த்தரோடு கூட சேர்ந்திருக்க கூடாதபடிக்கு என்றென்றைக்குமா பிரிவு உண்டாகத்தக்கதா மரிக்கிறது பாருங்க, அதுதான் நிச்சய மரணம். அதை யாரும் விடுவிக்க முடியாது. ஆனால் இவ்விதமான மரணம் சம்பவிக்காதபடிக்கு அவர் தம்மேலே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? ஆனாலும் அவர் பாவமில்லாதவராய் இருந்து, எப்படி? அவர் பாவமில்லாதவராய் இருந்து அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே பாதாளம் வரை வைத்துக் கொள்ள இயலவில்லை. அப்படிதான் போட்டு எப்படி? அவர் பாவமில்லாதவரை மரித்தபடினால பாதாளம் அவரை வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ பிதாவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அப்போ நாமும் கூட பாவத்திலிருந்து பரிகரிக்கப்படும்படிக்கு அந்த மரணம் சம்பவிக்க வேண்டிய மரணத்திற்கு முன்னதாகவே அவர் அந்த மரணத்தை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? இப்போது அவர் தமிழ் ரத்தத்தினாலே இல்லையா? ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டார். சரீரத்தினால் மீட்டுக் கொண்ட போட்டு இல்லையா? சரீரத்தில் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. சரீரம் இருக்கா? சரீரம் ஒரு பொருளா?
எலும்பு இருக்குது. சரீரம் என்ன இருக்கா? சரீரம் ஒண்ணுமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சரீரம் ஒரு நுரை பஞ்சமா இருக்கான். அது உள்ள ரத்தம் வெளியே போயிடுச்சுனாக்கா அது ஒண்ணுமெல்லாம் வழிஞ்சிடும். நீங்க சாவு பார்த்தீங்கன்னா தெரியும். சாவுக்கிட்ட பக்கத்துல நின்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சாவு சாயங்காலம் ஆயிடுச்சுனாக்கா, காலையில் சாவு வெளியிச்சாங்கன்னா சாயங்காலம் ஆயிடுச்சுனாக்கா இங்க இருக்கிற கண்ணெல்லாம் அப்படியே வழுகி இங்க வந்துடும். இங்க அப்படி வந்துடும். பார்த்துருக்கீங்களா? வழிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு திடம் இல்லை, எலும்பு போல திடமான பொருள் இல்லை. அப்போ ஆனால் ரத்தம் ஒரு விஷயம். அதுக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்குது, ஆத்மா இருக்கு. ரத்தத்தை என்ன இருக்குது? உயிர் இருக்குது இல்லையா? உயிர் அது ஆவி ஆத்மா சேர்ந்தது இல்லையா? ஆத்மா எங்க இருக்கு? ரத்தத்துல இருக்குது. ஆவி எங்க இருக்கு? ரத்தத்துல இருக்குது. ரெண்டும் போயிடும் தானே? அது ஆவிக்குரிய காரியம். ரெண்டுமே ஆவியும் ஆத்மாவும் ஆவிக்குரிய காரியம். ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு திரும்பி போகும், ஆத்மாவோ இளைப்பாறுதலுக்கு திரும்பும் இல்லையா? அப்படித்தானே? ஆனால் இந்த ஆத்மா இளைப்பாறுதலுக்கு போனால் அது எழுந்திருக்கும் போது தேவனோடு இருக்கும்படிக்கு எழுந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்படி எழுப்பப்படவில்லை என்றால் எங்க இருக்கும்? வேற எங்கே இருக்கும் இல்லையா? அந்த மரணம் சம்பவிக்க கூடாதபடிக்கு, அமிதமான மரணம் சம்பவிக்காதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? தம்முடைய சரீரத்தில் இல்லை, நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். அப்போ அவரது ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். தமது ரத்தத்தினாலே. வாசிக்க திருப்பி அதை. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நமது ரத்தத்தினாலே. போதும். எப்படி? நமது ரத்தத்தினாலே. அப்போ நம்மையும் தேவனை பிடிக்கத்தக்க பாவங்கள் பரிகரிக்கப்படும்படி தமது ஆத்மாவிலே, ரத்தத்தினாலே சொல்ல கற்று எப்படி சொல்ல? தமது ஆத்மாவிலே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த ஆத்மாவிலே மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது நாம் அந்த மரணத்துக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் மரணத்துக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மரிப்பதில்லை. நம்முடைய ஆத்மா தேவனை விட்டு பிரிவதில்லை. ஏனென்றால் வெளியேறப்பட்ட ரத்தம், குற்றமற்ற ரத்தம், தேவன் நமக்காக அவருக்கு பாவத்தை தண்டனை கொடுத்தபடினால் அந்த தண்டனை நமக்கு அணுகுவதில்லை. ஆனால் பூமியில நமக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? சரி கட்டுதல் உண்டாகும். என்ன உண்டாகும்? நம்முடைய குற்றங்களுக்கு சரி கட்டுதல் உண்டாகும். ஆனால் நம்முடைய ஆத்மாவை கத்த மரணத்தை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் நாம் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். யார் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய ஆத்மா ரத்தத்தின் பலனை காண்பார். வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம், ஐசாயா 53. Isaiah 53:12. Therefore will I divide him a portion with the great, and he shall divide his spoil with the strong, because he hath poured out his soul unto death. Because he hath poured out his soul unto death. அப்போது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் இல்ல 12. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. போதும். எப்படி? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. இப்போ மரணம் சரீரத்திலா ஆத்மாவிலா? இங்க போட்டுருக்கு. என்ன போட்டுருக்கு? ஏசாயா தீர்க்கதரிசியில இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசி புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி என்றால் அவருடைய ஆத்மாவுக்கு தான் மரணம் உண்டாயிற்று. இப்பொழுது மனுஷனுக்கு ஒரு மரணம் எது? ஆத்மாவில் ஏற்படுகிறதா மரணம். அந்த ஆத்மாவில் என்ன மரணம் ஏற்படுகிறது? பாவத்தில் உண்டான மரணம் ஏற்படுகிறது. அந்த பாவம் எனக்கும் உனக்கும் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படி? இயேசு கிறிஸ்துவினுடைய பாவமில்லா ரத்தம் சிந்தப்படினால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த விடுதலை என்றைக்குமா இருக்கிறது. அது நம்ம ஆத்மாவை விடுவிக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கும்? இனி அழிவில்லாதது. ஏனென்றால் நாம் கொடுக்கப்பட்ட விலைக்கரியம் என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றப்பட்டது. ஆனபடினால் இந்த ஆத்மா இனி மரணத்தை சந்திப்பதில்லை. ஆனால் அங்க எகிப்துல இருந்து வந்தாங்க இல்லையா? அங்க எங்க போனாங்க? எங்க போனாங்க? கானான் தேசத்துக்கு போனாங்க. ஆனால் இளைப்பாறை அடையும்படிக்கு தேவனுக்கு கீழ்ப்படி நடந்தார்களா? முடியல. என்ன செய்யல? அவங்களால முடியல. அதனால்தான் சிதறடிக்கப்பட்டார்கள். அங்கிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது இப்பவும் கூட நாம் இயேசு அறிந்திருக்கலாம், அது ரட்சிப்பு தான். நாம் இயேசு அறிந்திருக்கலாம், அது ரட்சிப்பு தான். நமக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கு, அது ரட்சிப்பு தான். ஆனால் நாம் அவருக்கு ஏற்றமா ஜீவிக்கும்படிக்கு என்ன உண்டாக வேணும்? திராணி உண்டாக வேணும் இல்லையா? அப்படியே எப்படி திராணி உண்டாகும் சொல்ல பார்க்கலாம். நான் எப்படி மனுஷனா இருக்கிறேன்? நான் மனுஷனா இருந்தேன். ஆனால் என்னுடைய பலன் அளவுக்கு உட்படுத்தப்பட்டது. என்னுடைய பலன் அளவுக்கு உட்படுத்தப்பட்டது இல்லையா? இல்ல என்ன ஸ்ட்ரென்த் இருந்தாலும் என்னது? அது அளவுக்கு உட்படுத்தப்பட்டது தான் இல்லையா? ஆனால் நான் மரித்து என் இயேசு ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அது அளவுக்கு உட்படாது.
நான் சுயத்துக்கு மரித்து, என் சுயத்துக்கும் சுய ஞானத்துக்கும் சுய சுபாவங்களுக்கும் மரித்து அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அப்பொழுது யார் நமக்குள்ளே ஜீவிக்கிறான்? யார் ஜீவிக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிக்கிறார். அப்புறம் முதல்ல வாஸ்தவ அவர் நமக்குள்ளே தங்கி இருக்காரு. யாரை போட்டிருக்கு? அப்ப சரியா, வார்த்தைக்குள்ளே தங்கி இருக்கிறது, ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இந்த ஸ்லாக்கியம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கு? புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்குள்ள ஆவியானவரும் தங்கி இருக்கிறார், அவருடைய வார்த்தையும் தங்கி இருக்கிறது. ஆனபடினால் அந்த வார்த்தையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போ நாம் பரிசுத்தமாக்கப்படும்படி யாருக்கு ஒப்பு கொடுக்க வேணும்? இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் கொடுக்க வேண்டும், இல்லையா? அப்போ நாம் இயேசுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இயேசுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? எப்படி இருக்கிறதா? ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அதனால்தான் நான் வார்த்தைக்கு எக்காரணம் கொண்டு கன்டெஸ்ட் பண்ணவே கூடாது, அதை வாதிடவே கூடாது. அப்படியே முட்டாள போல எடுத்துக்கலாம். ஆனா கத்த வெளிச்சத்தை தருவோம். நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்ட பின்புதான் அதுக்குண்டான வெளிச்சம் உண்டாகும். அப்போ நான் குழந்தையை போல இருந்து அல்லது மரித்தவனாய் இருந்து கர்த்தர் வார்த்தை ஏற்றுக்கொண்டேனே ஆனால் நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? வசனத்தை கைக்கொள்வர்களாக, வசனத்தை எவ்விதத்திலும் கேள்வி கேட்காதபடி உண்மையுள்ளவர்களாக கீழ்ப்படிகளா இருப்போம். அப்பொழுது நமக்குள்ளே மரணத்துக்கு எதுவான காரியம் ஒன்று பேசியதபடி கர்த்தராகிய தேவன் நாமே பாதுகாத்துக் கொள்வார், இல்லையா? யாருமே பிரஸ்தம் பண்ணுவார்? ஆவியானவர் வசம் பண்ணுவார், இல்லையா? யார் பிரஸ்தம் பண்ணுவார்? ஆவியானவர் தானே, இல்லையா? வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும் பொழுது நான் வார்த்தையினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், ஆவியினாலும் பரிசுத்தப்படுகிறேன், இல்லையா? அப்படியே நான் வாசிக்க பார்க்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப பாருங்க, சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குவது என்றால் வசனத்தினாலதான் பரிசுத்தமாக்குவார். நல்ல விசுவாசியை பாருங்க, வசனம் அப்படியே சொல்லியிருக்கு, அப்படி உள்ளான்னு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கோங்க. எங்க சபையில ஒரு ஊழியக்காரர் MC ராஜன், அவர் மாதிரி ஊழியக்காரர் நான் பார்த்தேன். ரொம்ப தாழ்மையுள்ள மனுஷன், ரொம்ப ரொம்ப தாழ்மையுள்ள மனுஷன். நம்ம சபையில யாருன்னா ஊழியக்காரர்ல விசுவாசிகள் அண்ணன் சொல்லுவாங்களா? பிரதர் தான், அண்ணன் சொல்லுவாங்க. ஆனால் அவர் நம்மள அண்ணன் தான் கூட, அண்ணன் தான். அவர் ரொம்ப வயசு பெரியவர், ஆனால் அண்ணன் தான் கூட. அப்போ ஒரு தடவை ஒரு வசனம் சொன்னவர்கிட்ட, அண்ணே அந்த வசனம் எங்கடா இருக்கு, எனக்கே தெரியாதுண்ணே அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஏசியா 30 அதிகாரம் 7ஆம் வசனம். உடனே 2 பேச்சு எடுத்து கோடு போட்டேன், என் முன்னாலே கோடு போட்டேன். போடுவாங்களே யாருன்னா, நல்லா ஒரு விசுவாசி சொல்லுங்க கோடு போடுறது நெய் மாட்டாங்க. தாழ்மை தான். எப்படி? தாழ்மை தான். இப்போ பாருங்க, நம்ம வசனத்தை கேட்கறதுல தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். வசனத்தை கேட்கறதுக்கும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கும் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருப்போம். அப்படியானால் அந்த வசனம் நமக்குள்ளே ஜீவியமாக மாறும். அந்த வசனம் ஜீவியமாக மாறும்போது நம்ம எப்படி இருப்போம்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். இல்லை என்றால் வசனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா இடம் இல்லாம போகும். அப்போ சொந்த ஆலோசனை, சொந்த நீதிக்கிடம் உண்டாகி வசனத்தை அப்புறப்படுத்துவோம், இல்லையா? ஆனால் நான் ஒரு பொருட்கள் என்னாதபடிக்கு நான் மரித்தவனாகவே இருந்து கிறிஸ்தனுக்குள்ளே ஜீவிக்கும்படி என்னை அப்புறப்படுத்தி அவர்களிடம் உண்டாக்கியிருந்தேனே ஆனால் நான் சத்தியத்தை அப்படியே கைக்கொள்வனா இருப்பேன், இல்லையா? அது நமக்கு யார் குற்றப்படுத்தினாலும் கரண்டே இல்லை. யாரு நம்மளை குற்றப்படுத்தினாலும் அது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன் மேட்டரே கிடையாது? கர்த்தனுக்குள் ஜீவிக்கிறார். யார் ஜீவிக்கிறார்? கிறிஸ்தனுக்குள் ஜீவிக்கிறார். அப்படியானால் வார்த்தை நமக்குள்ளே ஜீவிக்குமானால் நமக்கு என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்ப நாமெல்லாம் தேவனை தரிசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். ஆனால் வசனத்தை ஒப்பு கொடுப்பதற்கு நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறார். நமக்குள்ள யாரெல்லாம் தங்கி இருக்கிறான்? வார்த்தையாக இயேசு ஜீவனம் பண்ணுகிறார். அப்படியே வார்த்தைக்கு ஏற்ற பரிசுத்தாய் நமக்குள்ளே வாசமா இருக்கிறது. ஆனபடினால் அவர்களுக்கு காட்டிலும் விசேஷத்துல ஆனபடினால் நம்முடைய நடத்தைகளை யாரும் குறை சொல்ல முடியுமா? என்னுடைய ஜீவிதத்துக்கு தேவை குறை சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? நான் இயேசுதான் நடத்தப்பட்டிருக்கிறேன். அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசு என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். என்னை நடத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். அப்படி இருக்க யார் குறை சொல்ல முடியும் நம்மளை பற்றி? இல்லையா? அப்படித்தானே போட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. You shall lay everything in charge of God's Spirit,
it is God that justified. ம் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். பாத்தீங்களா? பாருங்க, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிரமாணத்தின்படி ஜீவித்தார்கள், தங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடி ஜீவித்தார். வார்த்தையை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள அளவு வித்தியாசமா இருக்கும் இல்லையா? ஒவ்வொருவரும் வித்தியாசமான அளவில் ஏற்றுக்கொள்வார்கள். அந்தபடி என்ன பண்ண இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? குறைவுள்ளதாக காணப்படுவார்கள். நாம அப்படி இல்லை. நாம் மரித்து அவர் கடன் கொடுத்திருக்கிறோம். யாருக்கு? கிறிஸ்துவ கடன் கொடுத்திருக்கிறோம். அவர் நமக்குள்ளே ஜீவமா இருக்கிறார். நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி ஆவியார் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். இப்பொழுது நாம் யாரால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? யாரால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்க நம்ம யார் குற்றம் சொல்ல முடியும்? ஒருவரும் குற்றம் சொல்ல முடியும் இல்லையா? அப்படியானால் நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க வேணும். நம்முடைய ஜீவை இப்படி இருக்கு அப்படி குற்றமே வேண்டாம். ஆனால் எனக்குள்ளே சுயம் இல்லாதபடிக்கு கர்த்தனுடைய ஜீவிக்கு இடம் கொடுத்துருந்தவையானால், அவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்துருந்தவையானால், ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி நம்முடைய இருதயத்தை ஆவியானவரோடே இணைக்கப்பட்டிருந்தவையானால் ஒருபோதும் என்ன இருக்காது? குற்றம் இருக்காது. நம்மை ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. நம்மிடத்துல பிசாசு குற்றம் சாட்ட முடியாது. பிசாசு எங்க குற்றம் சாட்டுவான்? பிசாசு எங்க குற்றம் சாட்டுவான்? எப்படி குற்றம் சாட்டுவான்? முதல்ல நம்மிடத்தை குற்றம் சாட்டுவான். எப்படி? நம்மிடத்தை குற்றம், நம்முடைய ஆவியில சொல்லுவான். ஆவியா இருக்கிறான். பிசாசு எப்படி இருக்கிறான்? ஆவியா இருக்கிறான். எங்க பேச முடியும்? அவனால ஆவியில தான் பேச முடியும் இல்லையா? அப்ப நாம ஆவியில சொல்லுவான், நீ ரொம்ப பெரிய பிரசங்கம் பண்ற, நீ பெரிய யோக்கியமா நடந்துக்கிற, சபையில இப்ப மூப்பர் மாதிரிலாம் நடந்துக்கிற, உன் ஜீவனுக்கு தெரியாதா? உனக்கே மோசமா இருக்குன்னு தெரியாது. நான் வேற சொல்லணுமா? உனக்கு சோத்திரம் கத்தாவே சோத்திரம் அப்படின்னு ஒண்ணு சொல்ல வேணும். வாய மூடின்னு போக சொல்லு. எனக்கு குற்றம் சாட்டுகிறது யார் குற்றம் சாட்டணும்? கத்த குற்றம் சாட்டுவாரா? இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறது இல்லை, பார்க்கவே மாட்டேன் இல்லையா? ஏனென்றால் தம்முடைய தினம் வந்து ஆக்கி இருக்கிறார் இல்லையா? அவளை நீதிமான்களாக்கிறவர் கர்த்தர். அப்படி இருக்க குறைகளை பார்த்து குற்றம் சாட்டுவாரா? மாட்டார். ஆனால் நாம் ஒன்று மாத்திரம் செய்யணும், நம்முடைய ஆவியினாலே தேவனோடு கூட எப்பொழுது இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனோடு கூட எப்பொழுது எப்படியா வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், எங்கேனா பேசிட்டு இருக்கலாம், உள்ள இருந்ததுனாலே அவரோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த பழக்கத்தை கூட வச்சுக்கிட்டா நம்முடைய ஜீவியத்துல எல்லாருக்கும் சின்ன தப்பா தெரியறது கூட வராது. யாராவது சின்ன அப்ப இதெல்லாம் ஒரு தப்பா சொல்றாங்க பாரு, அது கூட வராது. ஆமா, ஒருத்தர் சொல்லுவான், ஐயோ ஆண்டவருக்கே தெரியாதுமா. அந்த வார்த்தை சொல்ல முடியாது. அவன் போற வழி என்ன ஆண்டவர் கூட தெரியாதுமா. அவங்க சொல்லவே முடியாது. சொல்றது பெரிய பாவமா இருக்குது. ஏன்னா அவருடைய நாமத்தை வெளியில விளங்காதிருப்பாயாக. நாங்கள் எலக்ட்ரிக்கல்ல ஒப்பனிடுறோம் கன்வென்ஷன்ல. இப்போ நான் பாஸ்டர், இன்னொரு பாஸ்டர், 3 பேர் பேசின ஒரு விசுவாசிக்கலாம். நானும் விசுவாசித்தேன். அவர் இருந்தார் பேசும்போது அது கத்தருக்கே தெரியாது போங்க அப்படின்னா. இன்னொரு வாட்டியில் பேசும்போது கத்தருக்கே தெரியாதுண்ணா. எனக்கு செம கோவம் வந்துடுச்சு. அப்படின்னு சொல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா எப்படி சொல்றது, ஊழியக்காரர்களுக்கு கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கடிந்து கொள்ள யாரையும் ஈஸியாக சொல்லுவேன். யோசித்தா இன்னொரு ஊழியக்காரர் இருந்தார், இம்மானுவேல் திருமணி தமிழ் அக்காடமி சொல்லுவேன். என்ன அவர்ல, டேய் சுதர்சன் என்ன பேசிட்டே இருக்கிற, சும்மா கத்தர் ஏன் அனாவசியமா ஆண்டவர் பேர் இருக்கிற அப்படின்னு. பாத்தீங்களா, ஊழியக்காரர் எது தப்பா தெரியுது? கத்தாவே கத்தான்னு வார்த்தை ஒருமை சொன்னாலும் போவாங்க. தப்பு கரெக்ட். ஆமா, பாருங்க, நாம் ஆவியில் நடத்தப்படுவதா இருந்தால் சிறு காரியம் கூட தவறாய் தோன்றும் இல்ல. ஆவியில் நடத்தப்படும் நம்ம சொந்த ஆவியில் நடந்தோம்னு வச்சுங்க எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அப்படி பார்ப்போம்னா அந்த பால்சி ஆவி வைக்கும் திருக்கிட்ட பார்த்து 60 போட்டோம். நீ போக முடியாதுல்ல, அப்படித்தானே? போக முடியுமா? நமக்கு பரலோகத்துக்கு போகணுமா, பார்த்து கூட போறோமா? சொல்லுங்க. நம்மளாம் தனித்தனியா பரலோகத்துக்கு போறோமா, இல்ல பார்த்து கையில கட்டிட்டு போற? நாயா நம்ம கையில கட்டிட்டு நாம தனித்தனியா கத்துட்டு போவோம் இல்லையா? அப்படியானா எப்படி இருக்கணும்? சிறு குற்றம் கூட காணப்படாதபடிக்கு நம்ம இருதயத்தாலே அவரோடவே சேர்ந்திருக்க வேணும். நம்ம யாரை குற்றம் சாட்டினாலும் கேட்டுக்கொள்ள வேணும். சரி, அது குற்றமா இருந்தா உடனே சரி பண்ணணும், இல்லை என்றாலும் சரிதான். ஏனென்றால் ஏன் குற்றம் சாட்டுகிறேன்னா வாக்குவாதத்தை கொண்டு வரும்படி செய்யும் இல்லையா? அது மாதிரி இல்லாதபடிக்கு நாம் இடப்படாதபடி போனோமேனா நமக்குள்ள யார் ஜீவிப்பா? கிறிஸ்து ஜீவிப்பார். யார் வாசமா இருப்பா? ஆவியான வாசமா இருப்பா. நாம் செய்கிற ஜீவியத்துக்கு அர்த்தம் உண்டு. நம்முடைய செய்கிற ஜீவியத்துக்கு அர்த்தம் உண்டு. முட்டாத்தனமா ஒன்றும் பண்றதில்லை, முட்டாத்தனமா ஒன்றும் பண்றதில்லை. ஆனால் அப்படின்னால நம்முடைய ஜீவியத்துல அவர்களை போல அல்லாமல், யாரை போல அல்லாமல், வாசிங்க எப்படியே 12 வாசிங்க திருப்பி 11 எப்படியே 11 40
அவர்கள் நம்மையல்லாமல் பூரணர் ஆக்காதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக நியமித்திருக்கிறார். என்ன தெரியுமா? விசேஷத்தன்மையான தெரியுமா? பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு பின்னாலதான் பரிசுத்த ஆவி வரைக்கும் வரல இல்லையா? அந்த விசேஷமா நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவி மூலமா என்ன கிடைத்தது? கிருபை உண்டாயிற்று. அந்த பரிசுத்த ஆவி மூலமாக கிருபை உண்டாயிற்று. அடுத்தபடி பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசமா இருக்கு அப்படின்னா பிரதான ஆசாரியர் நம்மளுடைய வாசமா இருக்கு. எப்படி இல்லையா? எப்படி நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அவரை பெற்றிருக்கிறோம் அப்படின்னால நமக்கு ஆசாரியரை பெற்றிருக்கிறோம், கிருபையை பெற்றிருக்கிறோம், ஆசாரியரை பெற்றிருக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் பிரமாணத்தை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். பிரமாணத்தை கொடுத்து குற்றஞ்சாட்டுவார்கள். இவ்விதமாய் செய்யாமற் போனாய், விதமாய் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி குற்றஞ்சாட்டுகிற காலங்கள் பழைய நாட்களின் காலங்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது ஆவியானவர் நமக்கு வாசமாக இருக்கிறார். அவர்தாமே நமக்கு பிரதான ஆசாரியனா இருக்கிறார். ஆனா அப்படினால அவர் நடத்துகிற வழியில குற்றங்களை யாரால முடியுமா? யாரால முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அந்த விசேஷ ஸ்லாக்கியத்தை எழுதுவாதபடிக்கு ஆவியானவர் கடன் கொடுக்கிறவர்களாய் எப்பொழுது இதயத்தினாலே அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுறாங்க. அப்படி ஜீவிக்கும் போது பாத்தீங்கன்னா இழைப்பாளெல்லாம் ஜீவிக்கலாம். ஒரு பாரமாவே சொன்னது சரி, கத்தர் பார்த்துக்கார் விடு, சரி ஆவியான இருக்கார் பார்த்துக்கார் விடு. அப்படி நம்ம கிரியை செய்யாமல் இருப்போம். கத்தர் எல்லாம் தீசுகிறார். நாம் அதை குறித்து கொல்லப்பட வேண்டாம். எனக்குள்ள இருக்கிற ஆவியினாலே ஆவியானோடு இணைக்கப்பட்டிருந்தால் போதுமானது. அவர் எனக்கு எப்படி இருப்பாரு? பிரதான ஆசாரியராக இருந்து எனக்கு ஆவின் பிரமாணத்தை கட்டளிடுவார். ஆவின் பிரமாணத்தை கட்டளிட்டு நிறைவேற்றுவதற்கு தேவையான கிருபையை கூட தந்துடுவார். ஆனா அன்றைய பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர்கள் பிரமாணத்தை தருவார்கள், கிருபையை தர மாட்டார்கள். அடுத்தபடி குற்றச்சாட்டை புறப்படுவார்கள். ஆனால் நமக்கோ போதிக்கிற ஆவியானவர் நமக்கு கிருபையை தந்து நமக்குள்ளே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கணும். இப்படி இருந்தா நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னென்றால் அவருக்குள்ளே வாசமா இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவராலே அவரோட சம்பாதிக்கலாம். யாரோட? எனக்குள்ள ஆவியினாலே யாரோட? பரிசுத்த ஆவியோட இணைக்கப்பட்டவனாக இருந்தால் என்னை நீதி இருக்கிறவர் அவராக இருக்கிறார். அப்பொழுது அந்த நீதிபடி நடப்பதற்கு எனக்கு போதுமான கிருபையும் தருவார் அவரே. அப்படி இருந்தால் தாங்க செய்வார். காலை எழுந்திருக்கும் போதெல்லாம் பயங்கர விடுதலை ஆடுனேன். படுக்க போகும்போது போதும்னு ஆயிடுச்சு. என்னடா இது இப்படியே போனாங்க, ஊழித்து விட்டு தொலைக்கலாமான்னு கூட நினைச்சேன். உண்மையா இருக்கு. எப்படி போராடிட்டு என்னத்த போராடிட்டு இப்படியே வா இன்னும் இப்படியே வா நினைச்சுட்டே படுத்தேன். ஆனா நல்லா தூங்கிட்டேன். என்னவோ தெரியல, தூங்கிட்டேன், படுத்தோட தூங்கிட்டேன். ஆனா காலை எழுந்திருக்கும் போது அறியாமலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு விடுதலை, சுறுசுறுப்பா எழுந்தேன். டக்கு 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 நிறைஞ்சு முடிச்சேன். பாருங்க, ஒரு குற்றத்தில் எப்ப யோசித்தேன், நைட்டு படுக்கும்போது இவ்வளவு தூரம் ஆத்மால பலவீனமா இருந்தேனே, எங்க இருந்து வந்து இதான் கிருபை? எங்க இருந்து வந்தது? இது கிருபையினால் வந்தது. என்னை குற்றப்படுத்துவதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏன் எனக்கு கூட அதிகாரம் இல்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் ஆவியா இருக்கிற கிருபையின் ஆவியான தந்திருக்கு அப்படின்னா, அவர் கிருபையினாலே தாங்குற அப்படின்னா காலையிலே உற்சாகம் உண்டாகிறது. இன்னைக்கு விஷமே எடுக்கல, ஒரு வருஷம் தான் எடுத்த, வசனமே எடுக்கல. என்ன சரி விடு, பார்த்துக்கலாம் விடு, கர்த்தர் பேசுவார். நம்ம முன்னால என்ன பண்ணுவேன்? வசனம் எடுத்துருப்பேன். வழக்கமா பேப்பர் பண்ணா பேப்பர் இல்லை இல்லை. ஆனா பேப்பர் வச்சிருப்பேன், அது பிரசங்க மாட்டேன், வேற பிரசங்க பண்ணுவேன். நீ பேப்பரே கொண்டு வரல, ஆனா கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, நாம் எப்பொழுதும் ஆவியரோடு சேர்ந்திருந்தோமே ஆனால் நமக்கு என்ன உண்டா இருக்கிறது? ஆசாரியன் உண்டா இருக்கிறான். பிரமாணத்தை கொடுப்பதற்கென்று நமக்கு ஆசாரியன் உண்டா இருக்கிறார். ஆனால் நிறைவேற்றுவதற்கு நமக்கு பாரமாய் காணப்படாதபடிக்கு கூடவே கிருபையின் ஆவியார் நமக்கு தயவு செய்கிறார். அதனால நம்முடைய ஜீவியத்தை குற்றப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்கிற கர்த்தரே. அல்லேலூயா. அதனால் தான் இயேசுக்கு தொழிற்படும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் முற்றிலும் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எப்படியா? அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவரை பசுத்தத்தில் அழைத்திருக்கிறார். அந்த பசுத்தத்தை நாமே நிறைவேற்றப்படாதபடிக்கு ஆவியினோடு தாமே நமக்குள்ளே வாசமாயிருந்து அவரே பிரமாணங்களை போதித்தருளி அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான கிருமியின் தந்து பலவின் தந்து நிறைவேற்றுகிறார். இப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறா இல்லையா? இல்லையா? அப்போ அவர்கள் இளைப்பாறுதலை பெறவில்லை. கானான் தேசத்துக்கு போனாங்க, இளைப்பாறுதல் பெறவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படவில்லை? பசுத்தாயின கொடுக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு பசுத்தாயின கொடுக்கப்பட்டிருக்கிறார். பசுத்தாயின கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? பாவங்களை பரிகரித்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். He has made us reconciled with the Father so that we can receive of the Holy Spirit from the Father. இல்லையா? யார் பேசுவா? போய் இயேசு பேசுவார். எப்படி பேசிருப்பார் சொல்ல பார்க்கலாம். பிதாவே இதுக்கெல்லாம் பஸ்தாகி கொடுங்க சொல்லியிருப்பாரா? எப்படி சொல்லியிருப்பார்? எப்படி சொல்லியிருப்பார்? எப்படி சொல்லியிருப்பார்? பிதாவே இவருடைய பாவங்களுக்காக
என் ஆத்மாவை மரத்தில் ஊற்றி இருக்கிறேன், இவருடைய பாவத்தில் பரிகரிக்கப்பட்டிருக்கிறது, ஆனபடியினால் பசுத்தமாக்கும்படி அவளுக்கு பசுத்தாவை தந்தரமானவரே என்று சொன்னால் பசுத்தமானவர்கள் கொடுக்கப்படுவதில்லை, பசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்படுதான் பசுத்தாவி. நாம் பசுத்தமாக்கப்படும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சின்ன பண்ண நினைச்சுக்கிட்டேன், நான் பசுத்தமானதான் பசுத்தாவி கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, நான் பாவியா இருக்க, நான் அழுக்குடையவனா இருக்க, நான் பசுத்தமாக்கப்படும்படிதான் பசுத்தாவிக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் எனக்கு கொடுக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னை தகுதியான பாத்திரமை மாற்றினார். எப்படி? தம்முடைய ஆத்மாவை மனத்தை ஊற்றினபடினால் என்னுடைய பாவத்தை பரிகரித்து என்னை தேவனோடு ஒப்புரவாக்கி இப்பொழுது தகுதியா இருக்கிறான், பசுத்தாவை கொடுத்து அவனை பசுத்தமாக்க மாட்டேன் என்று சொல்லி அனுப்பினார். அந்த பசுத்தாவிற்குள் உங்களுக்கு வாசமா இருக்கிறார். ஆனபடினால் நிச்சயமாக அவர் முற்றிலும் பசுத்தமாக்குவார். ஏனென்றால் அதற்கென அழைத்திருக்கிறார். அதற்கென அழைத்திருக்கிறார். அதை அப்படியே செய்வார். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய ஆவியை கொண்டு அவருடைய ஆவியானவரோடு கூடவே சம்பாஷிக்கலா இருந்தால் நமக்குள்ளே பசுத்தமாகுதல் நிச்சயமாக இருக்கும். கர்த்தர் அப்படி செய்வார். எல்லாம் புகழ்ச்சியம் பண்ணுங்க. Hallelujah. Praise be to you. Praise be to you, Master. Praise be to you. Hallelujah. தெய்வமே விதமாக தம்முடைய ஆண்டவரே வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே சொல்றப்பா. அந்த வார்த்தையை கைக்கொண்டு அது மனதில் வைத்து அதன்படி நாங்கள் ஜீவித்த ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தக்கூடியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு அந்த சுய ஆலோசனை ஆண்டவரே, சுய திட்டம் பிளானோ இல்ல ஆண்டவர் சொல்றப்பா. எங்களை முற்றிலுமா எங்கள் சுயத்துக்கு, உலகத்துக்கும், மாம்சத்துக்கும், சுயத்துக்கும் மரித்தவர்களாக ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுத்த ஆண்டவரை சொல்றப்பா. எங்களுக்காக மரித்த இயேசுவை நோக்கி ஆண்டவரை சொல்றப்பா. நாங்கள் ஆண்டவரே பொறுமையோட ஓடத்தக்கதாக ஆண்டவரை சொல்றப்பா. எங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரை சொல்றப்பா. விதமாக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சொல்றப்பா. நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் எங்களுக்குள்ள ஜீவித்த ஆண்டவரே, அவர் தங்கியிருந்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணி எல்லாரும் பேசுங்க. நீங்க இதயத்தோட கர்த்தரை பேசுங்க. யாரோ ஒருத்தர் பேசும்போது கூட ஃபாலோ பண்ணாதீங்க. யூ ஸ்பீக் டு காட். ஆமா, நீங்கள் உங்களுடைய தேவனை கர்த்தரோட பேசுங்க. நான் சுத்தமாக்கப்படும்படி என்று சொல்லுங்க. எல்லாம் புகழ்ச்சியம் பண்ணுங்க. ஆமென். மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி ஆண்டவரே சொல்றப்பா. ஆண்டவரே அப்பாவுக்கு நன்றி. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை குற்றப்படுத்துகிறதில்லை ஆண்டவரே. நீர் எங்களை நீதிமானாக்கிறீர். எனவே ஆண்டவரே இவ்விதமாக நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை சொல்றோம்ப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே ஆண்டவரே நீர் நம்முடைய ரத்தத்தை சிந்தினீர் எங்களுக்காக. ஆண்டவரே மரணத்திலே தம்முடைய ஆத்மாவை ஊற்றினீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றினீர். அந்தபடியே கர்த்தாவே நான் பசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நான் பசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே பாவமர பரிகரிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இன்னுமாய் பாவமுள்ளவர்களாய் பாவமில்லாதவர்களாய் பசுத்தமில்லாதபடிக்கு ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் அப்பா. ஆனால் நாங்களோ எங்கள் ஆவியினால் உமோடு கூட ஐக்கியமாயிருந்து நம்மோடு பேசுகிறவர்களாக, நம்மோடு உருவாடுகிறவர்களாக, நமக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, நம்மாலே ஜீவிக்க முடியாது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விதமாய் கர்த்தாவை நாம் ஜீவிக்க முடியாது. எங்களுக்கு உள்ள உத்தம இருத்தார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமாண்டவரே எப்பொழுதும் கர்த்தாவே ஆவியினால் உமோடு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். விதமாக இணைக்கப்பட்டு கர்த்தாவே நம்மாலே நடத்தப்படுகிறவர்களாய், நம்மாலே ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட எங்களை உதவி செய்வீராக. விதமாக செய்து கர்த்தாவே நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மையிலே பசுத்தத்திலே வளர்ந்து பெறுக, ஆண்டவரே பசுத்தத்திலே பெருகும்படியாய் ஒவ்வொரு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் ஆவியினாலே தம்மோடு ஐக்கியமா இருக்க, எல்லா நேரங்களிலும் தம்மோடு ஐக்கியமா இருக்கத்தக்கதாக தன் பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே தன் பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தம்மோடு பேசும்படியான தைரியத்தை தாரும், விசுவாசத்தின் ஆவியை தாரும். விதமாக கிருபையுள்ளவர்களாகி கர்த்தாவே பசுத்தமாக்கப்பட்டவர்களாய், உம்மாலே பசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இயேசுக்கு வெளிப்படும் பொழுது தம்மை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் பிதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் அது ஜீவியத்துக்கான வார்த்தைகள். இது சிலாகிப்பதற்கோ அல்லது நன்றாயிருக்கு என்று சொல்வதற்கல்ல. அனுதினமும் நம்முடைய ஆவியினாலே தேவாவினோடு சேர்ந்து ஜீவிக்கும் போது கர்த்தரை வார்த்தையை நடத்துவார். வார்த்தை இயேசு கிறிஸ்து உண்டாயிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு உபதேசம் ஆவியானவர்கள் உண்டாயிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு பலன் தந்து நமக்கு கிருபையை தந்து நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார். அதுவே நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபையா இருக்கிறது. ஆனபடினால் நிச்சயமாகவே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த
வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவ்விதமாக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு நாளும் எல்லா நேரங்களிலும் தெய்வ சிந்தையோடு காணப்படத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை தேவாவினோடு இணைக்கப்பட்டிருக்க முடியாத மேன்மையான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றியோடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சகல துதி கன மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ வரவாறு. ஆமென். ஹல்லேலூயா.